குர்த்தியில் சைடு ஸ்லிட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இது என்னோடய கிளாஸில் நான் டெமோ காட்டும்போது எடுத்த வீடியோ. இது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்லிட்டோட சைடு பகுதியில் ஹெம்லேருந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி பர்ஃபெக்டாக இந்த இடத்துல டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும். நம்ம எது வரைக்கும் நமக்கு ஸ்லிட் வேணுமோ அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் மேலேருந்து ஆம் ஹோல் ஸ்லீவ்லேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது நமக்கு வேஸ்ட்டு அந்த சீட்டுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் நம்மளோட ஸ்லிட்டு வரணும். சீட் லைன் எங்கே இருக்கோ அதுலேருந்து 2 இன்ச்சுக்கு மேலே, அப்போ தான் உட்காந்து எந்திக்கும் போதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ்லேருந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறோம். அப்புறம் ஸ்லிட்டை தைக்க ஆரம்பிக்கலாம். ஸ்லிட்டு ஹெம்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹெம்லைனில் கொஞ்சம் மேலே வரும்போது காட்டியிருந்தேன். இப்போ இது அடுத்த ஹெம்லைன். இப்போ ஒரு சைடில் ஸ்டார்ட் பண்ணி இப்படி மாதிரி வந்திருக்கேன். இப்போ ஸ்லிட்டில் நம்ம 2 ஸ்டிச் கொடுத்து தைப்போம். அந்த 2 ஸ்டிச்சை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் கண்டினியூவாக நான் தைச்சிருக்கேன். ஒரு சைட் ஸ்லிட்டில் ஒரு ஷேப்பில் அடுத்த ஷேப்புக்கும் நான் அப்படியே கண்டினியூவாக போக போகிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஹெம்லைனில் எனக்கு ரா எட்ஜஸ் இல்லை, நூல் நூலாக வரலை. இது நமக்கு செல்விஜ் இருக்குது. அதனால் நான் ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சில் ஹெம்லைனை மடித்து தைக்கிறேன். இந்த மாதிரி தைச்சிட்டு வரும்போது அடுத்த சைடு ஸ்லிட்டுக்கு நம்ம வந்தாச்சு. அப்போ இந்த சைடு இப்போது நான் யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது அடுத்த சைடு ஸ்லிட்டுன்றதுனால அப்படியே கண்டினியூ பண்ணி இப்போ சைடு ஸ்லிட் வரும்போது என்ன பண்ணுவோம், 2 ஃபோல்டு 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்போம். ஒரு ஃபோல்டு இன்னொரு ஃபோல்டுன்னு 1/2 இன்ச்சில் டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணுறோம். அப்படியே நம்ம எது வரைக்கும் வேணும் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோமோ, ஸ்லிட் எது வரைக்கும் வேணும்னு கொண்டு வந்திருக்கோமோ அது வரைக்கும் நான் இங்கே வரப்போகிறேன். அந்த பேக் ஸ்டிச்சுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் நான் இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன்ல, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்படி அப்படியே மாதிரி நம்ம வரப்போகிறோம். இந்த ஷேப் எப்படி இருக்குன்னா ஒரு ஷேப்பில் இருக்கும். ஒரு சைடில் அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு வரோம். நம்ம டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், ஆப்போசிட் சைடில் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணணும். அப்போ எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு அரேஞ்ச் ஆகும். அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த சைடு இருக்கிறதையும் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் இருக்குது, 1/2 இன்ச் ஒரு ஃபோல்டு, இன்னொரு 1/2 இன்ச் ஒரு ஃபோல்டு அப்படின்னு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்படியே நமக்கு கண்டினியூவாக கீழே ஹெம்லைனுக்கும் வந்துடும். இப்போ ஹெம்லைனில் நான் இப்போது கீழே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ண போகிறேன். 2 ஃபோல்டு இல்லை. உங்களுக்கு இங்கே நூல் நூலாக வர்ற பகுதியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் ஃபோல்டு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுப்போம். அந்த 1 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு அப்புறம் 1/2 இன்ச் ஒரு ஃபோல்டு, இன்னொரு 1/2 இன்ச் ஒரு ஃபோல்டு கொடுக்கணும். நான் 1/2 இன்ச் மட்டும் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன் ஹெம்லைனில். ஏன்னா நூல் வராத பகுதி, அதனால் சில நேரங்களில் அது கூட ஸ்டிச் பண்ணாமலும் நான் விடுறது உண்டு. பட் இங்கே கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இப்போ ஃபுல்லாக எல்லா பக்கமும் நான் ஒரு டைம் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணி எட்ஜில் அது ஒரு இதுக்கு முன்னாடி தைச்சது இந்த மார்க்கிங்கில், இப்போ தைக்க போகிறது அந்த சைடு மார்க்கிங்கில் தைக்க போகிறேன். எட்ஜில் இதை ஒரு டாப் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இந்த ஸ்டிச்சை நீங்கள் ஸ்கிப் பண்ண கூட செய்யலாம். வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சில ஃபேப்ரிக்குக்கு இந்த ஸ்டிச் கொடுத்தா நல்லாயிருக்கும், சில ஃபேப்ரிக்குக்கு இந்த ஸ்டிச் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ கம்பல்சரி இது கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், வி ஸ்டிச். இதுக்கு முன்னாடி கொடுத்தது ஸ்டிச். இப்போ அந்த டிச்சில் அந்த டேர்னிங் இருக்குதுல்ல, அந்த டேர்னிங்கில் நிப்பாட்டி நீடில் நிப்பாட்டி அப்படியே டேர்ன் பண்ணி திருப்பிக்கிறேன். இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன், கிளாஸ்லேயே நான் பேசுகிறது. பட் எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால தான் வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இந்த எட்ஜில் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் ஒரு ஃப்ளாட்டாகவும் கொஞ்சம் ஃபேப்ரிக் நமக்கு பறக்காத மாதிரியும் ஃபீல் இருக்கும். அதான் சில ஃபேப்ரிக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், சில ஃபேப்ரிக் கொடுக்கலைன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்படியே பார்த்துட்டே இருங்க. நம்மளோட இன்ஸ்டியூட்டில் நமக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் நம்ம ப்ரீ ரெக்கார்டிங் கிளாஸாக கொடுக்குறோம். பட் கிளாஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். உங்களுக்கு எனி டவுட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் எப்படி நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா,
1 வீக்குக்கு என்ன போர்ஷனோ இப்போ பாடி மெஷர்மெண்ட் இருக்கலாம். பாடி மெஷர்மெண்ட் அண்டு பேட்டர்ன் மேக்கிங், கிளாத் கட்டிங், ஸ்டிச்சிங் ஒன்று ஒரு வீடியோஸாக இருக்கும். நான் இதெல்லாம் செஞ்சு ஒரு பேக்காக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோ அனுப்புனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளாஸை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். இப்படி தான் நம்மளோட கிளாஸ் இருக்கும்.